ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். நான் பட்டுக்கோட்டை வடக்கு ஒன்றிய கழக செயலாளராக திராவிட முன்னேற்ற கழகத்தில் 2014 ஆண்டு முதல் பணியாற்றி வந்தேன். அதுவும் உட்கட்சி தேர்தலில் தேர்தல் களத்தில் நின்று வெற்றி பெற்று வந்து பணியாற்றினேன். இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் உழைப்பவர்களுக்கு உரிய அங்கீகாரம் வழங்கப்படவில்லை என்பது என்னுடைய ஒரு அழுத்தமான ஒரு கருத்து. அந்த வகையில் ஒன்றிய கழக செயலாளருக்கு முன்பாக நான் தஞ்சை மாவட்டத்தினுடைய திமுகவின் தலைவராக விளங்கிய மதிப்பிற்குரிய வணக்கத்திற்குரிய மறைந்த கோசி மணி அவர்களுடைய வளர்ப்பில் அவருடைய பள்ளியில் பாடம் பயின்று அரசியலில் பயணித்தவன் நான். ஆகவே இதில் பொறுமையும் நிதானமும் சகிப்புத்தன்மையும் கொண்டு என்னுடைய அரசியல் பயணத்தை தொடர்ந்தேன். குறிப்பாக சொல்லப்போனால் 2016 ஆண்டு 20,000 உள்ள கிராமங்களுக்கு நான் கட்சி நிர்வாகிகளுடன் குறைந்தது 15 நபர்களுடன் 3 வாகனங்களில் 70 நாட்கள் பயணம் செய்து 20,000 மக்களுடைய இல்லங்களுக்கு சென்று நாட்காட்டி வழங்கி கட்சியை வளர்த்தேன். நான் சென்ற இல்லங்கள் அனைத்தும் ஏழை எளிய மக்கள் இல்லங்களே. அதோடு மட்டுமல்லாமல் 2021 கூட 10 ஊராட்சி இருந்த காரணத்தினால் 10,000 கிராமங்களுக்கு இல்லந்தோறும் 35 நாட்கள் நாங்கள் சென்று நாட்காட்டி வழங்கி இனிப்புகளை வழங்கி இந்த கட்சியை வளர்த்தெடுத்தோம். அதோடு மட்டுமல்லாமல் கஜா புயலின் போது என்னுடைய அளவிட முடியாத ஒரு உழைப்பு, என்னுடைய சொந்த பொருளாதாரத்தில் மக்களுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நான் நிறைய உதவிகள் செய்திருக்கிறேன். அதை இந்த தொகுதி மக்கள் அறிவார்கள். அதோடு மட்டுமல்லாமல் கொரோனா காலகட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ள பட்டுக்கோட்டை பகுதியில் இன்று முக்கிய பொறுப்பில் இருப்பவர்கள் சொந்த பைசா ஒரு பைசா கூட செலவு செய்யாத ஒரு காலகட்டத்தில் நானே முன்வந்து என்னுடைய சொந்த பொருளாதாரத்தில் கோயம்பேட்டில் இருந்து 4 லாரிகள் காய்கறிகள் கொண்டு வந்து 20 கிராமங்களுக்கு வழங்கினேன். இதில் செலவினம் என்பதோ அல்லது பொருளாதாரம் என்பதோ முக்கியம் அல்ல. நான் இல்லங்களுக்கு சென்றேன். எனது பாதங்கள் ஒவ்வொரு இல்லத்திற்கும் சென்றது. அதோடு மட்டுமல்லாமல் கொரோனா காலகட்டத்தில் உயிரை துச்சமென மதிக்காமல், உயிருக்கு கூட பயப்படாம, ஏன் கூட நான் மட்டும் இல்லை, ஒரு 5 பேரும் ஒரு 5 பேரா 10 பேர் வந்தாங்க. அவங்களோட போய் எல்லாரையும் நாங்கள் சந்திச்சு இந்த காய்கறியை கொடுத்து இந்த கட்சி திமுக கொடுக்குதுன்னு சொல்லி ஆளுங்கட்சியில உதவி பண்றது மாதிரி நாங்கள் உதவி பண்ணோம். அது மாதிரி எதிர்கட்சியா இருக்கிற 10 ஆண்டு காலத்தில் நான் அளவிட முடியாத ஒரு களப்பணியை ஆற்றியிருக்கிறேன். இதில் உள்ளடங்கிய 2016 கூட்டணிக்கு கொடுக்கப்பட்டது சட்டமன்ற தேர்தல். 2021 நான் எதிர்பார்த்தேன் சட்டமன்ற வேட்பாளர் வாய்ப்பு கிடைக்கும் என்று. கிடைக்கவில்லை. அது பெருமை காத்து ஆளுங்கட்சியாக இருந்தபோது என்னுடைய சொத்துக்களில் 2021 என்னுடைய கிராமத்தில் என்னுடைய சொத்துக்களை நான் விற்பனை செய்திருக்கின்றேன். இதை நீங்க பார்க்கலாம். 21. அடுத்தது 2022 என்னுடைய சொத்துக்கள் வித்திருக்கிறேன். ஆளுங்கட்சி திமுக ஒன்றிய செயலாளர் என் சொத்துக்களை விற்பது. 2023 என்னுடைய சொத்துக்களை வித்திருக்கிறேன். 2024 என்னுடைய சொத்துக்களை நான் வித்திருக்கிறேன். 2025 என்னுடைய சொத்துக்களை வித்திருக்கிறேன். இப்படி ஆளுங்கட்சியாக இருந்தபோது தமிழ்நாட்டிலே சொத்துக்களை விற்று கட்சி நடத்தினது நான் ஒருத்தந்தான். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தற்போது பட்டுக்கோட்டையில் இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் திரு க அண்ணாதுரை அவர்கள் தான் முழுமையான காரணம். என்னை எந்த பணியும் செய்ய விடாமல், மக்கள் பணியும் செய்ய விடாமல் தடுத்தது. அதோடு மட்டுமல்ல, நான் அரச உயர் அதிகாரிகளை சந்தித்து மக்கள் நலத்திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு முழு முயற்சி எடுத்த காலங்களில் எல்லாம் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் செய்து இந்த பணியை செய்ய வேண்டாம் என்று தடுத்தார். அதுபோல மற்ற அவருக்கு பின்புலமாக சில தஞ்சை மாவட்டத்தில் உள்ள பிரமுகர்களும் அவருக்கு ஆதரவாக செயல்பட்டு மக்கள் பணியை செய்ய விடாமல்
என்னை தடுத்தார்கள். தடுத்து இந்த 26 நான் சட்டமன்ற வேட்பாளர் வாய்ப்பு கேட்பேன் என்பதற்காக இந்த 5 ஆண்டுகளும் என்னை இயங்க விடாமல், கட்சி பணியாற்ற விடாமலும், மக்கள் நல பணியாற்ற விடாமலும் தடுத்தார்கள். இதை கழகத் தலைவர் மதிப்பிற்குரிய மு.க. ஸ்டாலின் அவர்களிடம் நான் 1 to 1 அந்த நிகழ்ச்சியில் எடுத்து சொன்னேன். அவராவது அந்த குறைய இவங்கள்ட்ட கேட்பாங்க அப்படின்னு சொல்லி அவராது என்னன்னு கேட்கல. இந்த காலகட்டத்தில் ஒரு 2 சட்டமன்ற வேட்பாளர் வாய்ப்புலாம் எனக்கு ஒன்று கொடுத்துருக்கலாம், கொடுக்கல. 26லையும் எனக்கு கொடுக்கல. அதே சமயம் மாவட்ட செயலாளர் பதவி போட்டாங்க. அண்ணாதுரையை நீக்கிட்டு புதிய மாவட்ட செயலாளர் போட்டிருக்காங்க. அதுக்கு நான் தகுதியானவன். அதுலயும் என்ன புறக்கணிச்சிருக்காங்க. கிளை செயலாளர்கள், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்கள், இந்த பெருமாள் சுந்தரநாயகனை பொறுத்த 2 கிளை செயலாளர் மணிமாறன், முன்னாள் மாவட்ட பிரதிநிதி, அவரும் தாலுக்கால சேர்ந்திருக்காரு. நான் தான் அழைச்சு கொண்டு இதுல பொதுச் செயலாளர் அவர் தலைமையில சேர்த்தோம். அது மாதிரி பாலாஜி ஒருத்தர், அவர் கிளை செயலாளர். இதே மாதிரி கிளை செயலாளர்கள் முக்கியமாக எடுக்கக்கூடியது. அடுத்தது முன்னாள் கவுன்சிலரு, முன்னாள் பிரசிடென்ட். அது மாதிரி திமுக இயக்கத்தில் அவர் தீவிரமாக பணியாற்றி தற்பொழுது மன உளைச்சலுக்கு உட்பட்டிருக்கிறவர்களை ஒருங்கிணைத்து இந்த தாவேக்காவில் இணைக்கிறேன். இன்னும் முக்கியமா சொல்ல போனா, இந்த 5 ஆண்டு ஆட்சியில திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் யாரும் எந்த பயனும் பெறவில்லை. பயன் வேண்டாம், குறைந்தபட்ச மரியாதை அது கூட கிடையாது. தொண்டர்கள் அனைவருமே நொந்து போயிருக்காங்க. இன்னைக்கு வேணா தோத்து போயிட்டோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆதரவு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேணா முகநூல்ல பதிவிடலாமே தவிர உள்ளபூர்வமா அவங்க நொந்திருக்காங்க. ஏன்னா அவங்களோட நான் பயணிச்சவன். திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுடனும் நிர்வாகிகளுடனும் நான் பயணித்தவன். கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் நான் நிர்வாக ஒன்றிய செயலாளர் முறையில பாத்தீங்கன்னா 2014 இருந்து நான் பயணிச்சிருக்கேன். ஆமா, அதனால அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் நிர்வாகிகளுடைய மனக்குமரல்கள் என்னன்னு தெரியும். அது குறிப்பா ஒரே ஒரு உதாரணம் நான் சொல்றேன். இது அவசியம் நீங்க மக்களுக்கு தெரியப்படுத்தணும் கேட்டுக்கிறேன். புறக்கணிக்கிறாங்க, இன்சல்ட் பண்றாங்க. உழைத்தவங்களுக்கு அங்கீகாரம் கிடையாது. உழைத்தவர்கள் அவமானப்படுத்தப்படுகிறார்கள். குறுக்கு வழியில வர்றவங்க இதுக்கு உயர் பதவி வழங்கப்படுகிறது. இப்படியெல்லாம் இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு நாங்க இந்த திமுகவில் நாங்க பயணம் பண்ணோங்கிற போது அது மனம் வெறுத்து தான் நாங்கள் தாவேக்கா போயிருக்கோம். இந்த தாவேக்கா நல்ல ஒரு இயக்கம், மக்களுக்கு ஒரு தூய ஆட்சியை நிச்சயமாக கொடுக்கும். 1000 பேரோட இதே பட்டுக்கோட்டையில மிக விரைவில் தாவேக்காவுடன் இணைப்பு நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.